நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/4/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 6:03 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று காலை 6:04 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:01 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பலம் காண வேண்டிய நாளாக இருக்க கொடுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லும். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசித்துக் கொடுக்க வேண்டும். இன்று பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுபகாரிய முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் நிறைவேற கொடுங்க. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த உற்றார் உறவுகளுக்குள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு இருக்க கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பாக மாற்றுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். பொருளாதார நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அதனை சரி செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். கவலைப்பட வேண்டாம். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். காதல் முடிவெடுக்கும் போது தெளிவிருக்கட்டும். என்று மாணவர்கள் பதட்டப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பலம் காண வேண்டிய நாளாக இருக்கக்கூடும். யாருக்கும் இன்று முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். அலைச்சல் கொஞ்சம் இருந்து கொண்டு தான் இருக்கும். சமாளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரணி சுபகாரிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை இன்று நீங்க யோசித்து செயல்படுத்த வேண்டும். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையக்கூடும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை இன்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். புது புது விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. மனமும் இன்று தெளிவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு வேண்டும். இன்று சுப முயற்சியால் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாளை நீங்க நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியும். முயற்சி பண்ணுங்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு இன்று கிட்டும். இழுபறியான வழக்குகளை கூட வெற்றி கிட்டுங்க. பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. இன்று கலைத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. உடன் இருப்பவரிடம் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று காரியங்கள் சுறுசுறுப்பு அடையக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வாகன யோகம் ஏற்படக்கூடும்.
என்ற கவன சிதறல் இல்லாமல் இருப்பது நல்லது. நல்ல நல்ல விஷயங்கள் ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மன நிறைவான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கொடுங்க. காதலில் நெருக்கடிகள் இருப்பது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், பொறுமையாக செல்லுங்கள். காதல் வெற்றி பெறும் வரை அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும் என்று தைரியத்தை வெளிப்படுத்துங்கள். விடுமுறை நாளாக இருந்தாலும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு கேட்டுங்க. புதிய வாய்ப்புகளை இன்று நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டம் தயவு செய்து வேண்டாம். ரோகிணி. இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். இன்று பஞ்சாயத்துகள் நல்ல முடிவை கொடுக்கும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்க கொடுங்க. தொழிலும் அடுத்த கடத்திற்கு செல்லக்கூடும். இன்று வராமல் நின்ற பணம் வரக்கூடுங்க. வாய்ப்புகளை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. மிருக சிரிஷம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். தொழில் தொடர்பாக எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். முக்கிய புள்ளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொலை தொடர்பு விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அடைய கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் இன்று கண்டிப்பாக வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் சுபகார பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். பொருளாதார நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை சரி கட்டி விடுவீர்கள். சிலருக்கு கேட்ட இடத்தில் கண் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பழைய கடனை அடைத்துவிட்டு புதிய கடன் வாங்குவதற்கான சூழலும் இருக்குங்க. தடைகள் ஏற்படுத்தியவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் குதூகலம் இன்று ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வீண் வாக்குவாதங்களை இன்று நீங்க தவிர்த்து விட வேண்டும். குடும்ப ஒற்றுமைக்கு இன்று குறைவுகள் எதுவும் இருக்காது. உற்றார் உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக எதையும் செய்யுங்கள். காதல் கைகூடும் வரை கொஞ்சம் அமைதி வேண்டும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சுலபமாக எதிலும் ஈடுபட முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் என் காலையில எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று நீங்க யாரை பற்றியும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பயணங்கள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அடுத்தோடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கேட்ட இடத்தில் கடன் தொகையும் கண்டிப்பாக இருக்கும். நல்ல விதமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவாதிரை. இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். அடுத்தோடைய விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்குங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ளாதீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும்.
கவன சிதறல்கள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம், இன்று எதிரிகள் தவிடுபொடியாக கொடுங்க. அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. பொது வாழ்க்கையில் கண்டிப்பாக புகழ் கொடுங்க. நிலைவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று உற்றார் உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது, கண்டிப்பாக மாறுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களும் வாக்குவாதங்களும் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டிக் கொள்வதற்கு நீங்கள் தான் பேச்சை குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலமாக இருக்கக்கூடும். அதிகாரம் பதவியில் உள்ளவர்களால் நன்மை கிட்டுங்க. இன்று அசையா சொத்துக்கள் வகையில் வீண் விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சிக்கல் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். சாதுரியமாக பேசி இன்று காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். சிக்கலான பிரச்சனையும் கண்டிப்பாக திருத்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபமற்ற நிலைகளால் அபிவிருத்தி கொஞ்சம் புரியுங்க. கூட்டாளிகளும் ஒற்றுமையின்றி செயல்படுவார்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெண்கள் நிறைவான வாழ்க்கையை வாழ்வீர்கள். சுலபமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசித்து எடுக்க முடிவுள்ள முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல்ல இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்பாக இருப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். என்று மாணவர்களுக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், இன்று நீங்க சில இடங்கள்ல விட்டு கொடுத்து பேசுவது நல்லதுங்க. மகிழ்ச்சி கண்டிப்பாக குறைவிருக்காமல் வந்து கொண்டிருக்கும். விரயங்கள் மட்டும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். புதிய சொத்து சேர்க்கையும் இருக்க கொடுங்க. கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சிக்கல் கொஞ்சம் உண்டாகும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் பெற கொடுங்க. இன்று அசையும் அசையா சொத்துக்கள் வகையில் வீண் விரயங்களை எதிர்கொள்வீர்கள். இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் செல்லக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடும். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம், சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். தேவையின் அடிப்படையில் எதையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று பணிகள் துரிதமாக நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பய உணர்வு வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ஆயில்யம், குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்தி செல்வீர்கள். மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிருக்காது. கொடுத்த கடனை வசூலிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். சிக்கல்கள் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். கூட்டாளிகளால் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மன தெளிவு ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பண தேவைகள் எல்லாம் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்ளக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். மகிழ்ச்சிக்கெல்லாம் இன்று குறைவிருக்காது. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளால் உதவிகள் கிடைக்க கொடுக்க உத்தியோக முன்னேற்றம் என்று ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிட்டும். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகள் திருத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதால் மட்டுமே பதவியினை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அரசியல் துறையில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு வேண்டுங்க. இன்று முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். கோபப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நேர்மையை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட சரி கட்டிவிடுவீர்கள். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். காதல் போன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். குழப்பத்தையும் கொடுக்கும். காதல் கைகூடுமா கூடாதா என்ற
எண்ணத்தையும் வெளிப்படுத்தும். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நற்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், அதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. நிதானமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பேச்சில் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். என்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் இருக்குங்க. அதிகப்படியாக வெயிலில் மட்டும் செல்ல வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையக்கூடுங்க. பூரம். என்று வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடுங்க. உடன் இருப்பவரின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிட்டும். நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகள் தீருங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. சுய மரியாதை வெளிப்படக்கூடும். அதிகாலையிலேயே அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இன்று நீங்க முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம், கவலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. பண தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் இன்று கிடைக்க கொடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிப்பிடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்க கொடுங்க. உத்தியோக முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் வந்து சேர்ந்து விடக்கூடும். நிச்சயித்த காரியம் நிச்சயித்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வரக்கூடுங்க. பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு இன்று ஏற்படக்கூடும். என்று எதிலும் நீங்க எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதகமின்றியே இன்று இருக்கக்கூடுங்க. மனைவி வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பெண்கள் இன்று தாய் வீட்டு சிதனத்தை கேட்டு பெறுவீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வாழ்க்கை தரமும் இன்று மேலோங்கி விடக்கூடும். பெண்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வர்கள். நட்பிடம் அமைதி வெளிப்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும், மனதில் குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. அதற்கு பொறுமை மட்டும் வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற வேலையை நிதானமாக செய்யுங்கள். காரியங்களை உற்சாகமாக செய்யுங்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க வேகமாக பணிகளை எல்லாம் மேற்கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியுங்க. அஸ்தம். என்ற சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும். சுகம் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று மனைவி வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதுவே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சித்திரை. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. பெரிய மனிதர்களின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். முன்னேற எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க சிறப்புடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும்.
பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. இன்று உங்களுக்கு ஏற்றமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இந்த அடுத்தவருடைய விஷயத்தில் மட்டும் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். சிக்கல்கள் விலகுவதற்கு சிரமங்களை நீங்க சரி கட்டி விட வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும், இருந்தாலும் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிய சிலரை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்ட முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பண உயர்வு கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். நிதானமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. கோபத்தை குறைத்துக் கொண்டால் எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியுங்க. பேச்சில் மட்டும் நிதானம் இருப்பது நல்லது. பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேச வேண்டும். நல்லது கெட்டதுகள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. தேவைகளை அறிந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பதவிகளையும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டதையும் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் விலகி ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் நல்லது. என்று மாணவர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று அடுத்தவர் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கைகூடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. சுவாதி, இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்கள் கைகூடி இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். மன பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். விசாகம், முடிந்த அளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். யார் மீதும் சந்தேக பார்வை கண்டிப்பாக வேண்டாம். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சியில் வெற்றி இருக்குங்க. சிலரை போற்று நீங்க குழப்பிக் கொள்ள வேண்டாம். இவர்கள் சரி வருமா, அவர்கள் சரி வருமா என்று எந்த வேலையும் மற்றவரிடம் ஒப்படைக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் இருங்கள். வரவு திருப்தியை கொடுக்கும். இருந்தாலும் நிதானம் இருக்கட்டும். என்று யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். பதட்டம் வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நாள்பேட்டை வியாதியிலிருந்து விலகி செல்லும் நாளாக இருக்குங்க. நல்ல மருத்துவம் பார்த்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க, பயப்பட வேண்டாம். மற்றவன் நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். அனுகூலமான நல்ல பலனை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்கும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்க கொடுங்க. கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களால் ஓரளவுக்கு அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியிடம் வீணான கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடுங்க. நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். இன்று காலை பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முழு முயற்சி எடுத்தால் காரியங்கள் வெற்றி இருக்குங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருக்கும், விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதி காணுங்கள். காதலுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் இருந்து பெண்ணில் சரியாகும், அமைதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. என்று முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று கூடுமானவரை மாணவ கண்மணிகள் பெற்றோர் சொல்படியும் கேட்டு நடக்க வேண்டும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று நீங்க பொறுப்பாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். கேட்ட இடத்தில் கடன் உதவி கண்டிப்பாக இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழலும் இருக்குங்க. சந்தோஷம் கண்டிப்பாக குடிக்கொள்ளும். அனுஷம். என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. கேட்டை. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும்லாக இருக்க கொடுங்க. மன சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காலை பொழுது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தனுசு ராசினியருக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீருங்க. புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். புதிய வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் அதன் முழு பலனை உங்களால் அடைய முடியாமல் சின்ன சின்ன தடைகள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. கேட்ட இடத்தில் கூட பணவரவு கிடைக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். அதனை நினைத்து கவலைப்பட வேண்டாம். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும், பயப்பட வேண்டாம். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கடன் வாங்கியெல்லாம் யாருக்கும் உதவிகள் செய்ய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டதை சரி பண்ணிக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும், விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அமைதி காண வேண்டும். காதலில் நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் எதையும் யோசித்து செய்வது நல்லது. கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் காரியம் ஈடுபடுவது நல்லது. படியுங்கள். சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளை காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவர் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் மட்டுமே வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், அது ரொம்ப முக்கியம். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முன்கோபங்கள் இல்லாமல் இருக்க பாருங்கள். இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. போராடும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பேச்சில் நிதானத்தை இன்று நீங்க கடைபிடிப்பீர்கள். சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. முடியாத காரியத்தை முடித்து காட்ட முடியும். என்று உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்க கொடுங்க. உத்திராடம். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவு ஏற்படக்கூடும். செயல்பாடுகளை உங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அதிகாலையிலேயே அனுகூலமான செய்திகள் வரக்கூடுங்க.
நல்ல தகவல் இல்லம் தேடி வரக்கூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நம்பிக்கைக்குரிய விதம் எல்லோரும் நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக நலம் பயக்கும். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரத்திலும் அவ்வளவாக ஏற்றமான பலனை எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான். சிலர் வாங்கிய பணத்தை கொடுப்பதில் இழுத்தடிப்பார்கள். கொஞ்சம் நீங்க பார்த்து செல்ல வேண்டும். எதையும் நம்பிக்கையுடன் அணுகுங்கள், வெற்றி நிச்சயம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபார தொடர்பு இன்று பலம் பெறக்கூடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத இடமாற்றங்களால் அவதிக்குள்ளாவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செய்வதே நல்லது. கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வு கிடைக்க கொடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். கவலைப்படக்கூடிய சூழல் இருக்கும். பார்த்து பக்குவமாக பழகினால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் காணப்படுவீர்கள். கூடுமானவரை எதையும் யோசித்து செய்யுங்கள். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். திட்டமிட்டு எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் காதல் கைகூடும். இன்று மாணவர்கள் புரியாத புதிருக்கு விடை கிடைக்குங்க. படிப்பிலும் ஆர்வமுடன் காணப்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் நம்பிக்கை கூடும். எது எப்படியோ மூட நம்பிக்கைகள்ல நம்பிக்கை இருக்கக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்ற சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிக்கல்களை தீர்த்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். மன கஷ்டம் கண்டிப்பாக சரியாகும். பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு பின்னும் சரியாகுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் தீரும். வரவேண்டிய பணம் வந்து கொண்டு தான் இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. என்று உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. வாகனங்கள் வாங்கப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம். அவிட்டம். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் குழப்பம் இருக்குங்க. ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். என்ற திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை கூட காப்பாற்றி கொடுப்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. என்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடும். கும்பம் ராசினியர்கள் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சியின் பேரில் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. விருப்பமான உணவுகளை இன்று நீங்க உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வியாபார தொடர்பையும் இன்று பலப்படுத்திக் கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரக்கூடுங்க. இன்று தொழில் வியாபாரத்திலும் அபலமாக ஏற்ற இறக்கமான பலனை எதிர்பார்க்க முடியாது. தேக்க நிலை கொஞ்சம் அடையும், பார்த்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை படிப்படியாகத்தான் குறைத்துக் கொள்ள வேண்டும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். பாடத்திட்டங்களை நன்கு கவனியுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உங்களுக்கு செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் இருக்குங்க. திறமையாக இன்று நீங்க எதிலும் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். சதயம். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். போராட்டாத்தி. இன்று ஓரளவு குழப்பம் இருந்தாலும் பணிகள் எல்லாம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதிகாலையில் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரக்கூடுங்க. திட்டங்கள் எல்லாம் ஓரளவு பலிக்கக்கூடும். நல்ல எண்ணங்களை கொண்டவராக காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க சிரமங்களை சரி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் என்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகளை நீங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டியிருக்கும். குழப்பங்களுக்கு மட்டும் துளி கூட இடம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள், யோசித்து செயல்படுங்கள். குழப்பங்கள் தயவு செய்து வேண்டாம். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்பு கூட கண்டிப்பாக பலம் பெறுங்க. வெளி உலக தொடர்பின் மூலம் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுபவம் வாய்ந்த நபருடன் இன்று தொடர்புகள் ஏற்படக்கூடும். பயணங்கள் கூட ஒரு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிக்கல்கள் இருந்தாலும் சரி செய்வதற்கான முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்கி விட கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரத்தை பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகும். தராசு தட்டில் இட்ட எடைகளை போல ஏற்றம் இறக்கமான பலன்களை கொஞ்சம் அடைய முடியும். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவதனால் கடந்த கால கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இன்று பெண்கள் முக்கிய புள்ளிகளின் நட்பை பெறுவீர்கள். காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். குழப்பங்களை ஈடுகட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். கண்டிப்பாக அற்புதம் நிகழும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து பேச வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றி பெறும். பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. தைரியம் வெளிப்பட கொடுங்க. கல்வியிலும் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று நீங்க எதையும் பொறுமையாக செயல்படுத்துவது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மன தெளிவின்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் எல்லாம் அமைந்துவிடக்கூடும். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். குழப்பங்கள் மட்டுமே கொஞ்சம் இருக்குங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கொஞ்சம் பார்த்து எதையும் செய்யுங்கள், அது போதும். ரேவதி. மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வராமல் என்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக காய நகர்த்தி கொஞ்சம் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்பட கொடுங்க. மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. நிறைவேறாத காரியமும் நிறைவேற கொடுங்க. என்ன ஒன்று சின்னதாக குழப்பம் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று எதையும் யோசித்து செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.